மாணவர் ஒருவருக்கு எலி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தனியார் கல்லூரி கேண்டீன் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் திடியூர் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் கல்லூரியில 8 மாணவர்களுக்கு அந்த எலிக்காய்ச்சல் மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில கல்லூரி நிர்வாகம் அந்த சுத்தப்படுத்தும் பணிக்காக 3 நாட்கள் கல்லூரிக்கும் விடுப்பு வழங்கியிருக்கிறது. இந்த சூழல்ல அந்த எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கல்லூரி வளாகத்துல சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியான நிலையில அந்த கல்லூரிக்கான அந்த உணவகம், அதாவது கல்லூரி விடுதியில செயல்படக்கூடிய அந்த கேண்டீனுக்கான அந்த உரிமத்தை ரத்து செய்திருக்கிறது. அதாவது தற்காலிகமாக ரத்து செய்து ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுல பல்வேறு குறிப்பீடுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது உணவு சமைக்கக்கூடிய அந்த இடத்தை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும், சுத்தம் செய்வதற்கான அந்த அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த குறிப்புகளும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வின் போது பல்வேறு தகவல்கள், அதாவது திடுக்கிடும் தகவல்களை குறிப்பிட்டு உயரதிகாரிகளுக்கு அவர்கள் கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார்கள். அதுல அந்த கல்லூரி சமையலறை முழுவதுமே பூச்சிகள் மற்றும் பூனைகள் அதிக அளவில் இருந்தது ஆய்வுல கண்டறியப்பட்டிருப்பதாகவும், சமையல் செய்யும் உபகரணங்கள், அதாவது உபகரணங்களான மாவு அரைக்கும் இயந்திரம், இட்லி வைக்கக்கூடிய அந்த கொப்பரை உள்ளிட்ட இயந்திரங்கள்ல அந்த பூஞ்சைகள் அதிக அளவு படிந்திருந்ததோடு அழுக்கு படிந்த நிலையில இருந்ததும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போல உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தரையில பாதுகாப்பற்ற முறையில கிடத்தி வைக்கப்பட்டிருந்ததும் ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கிறது. கல்லூரி சமையலறையில அதிக அளவிலான அழுகிய காய்கறிகளும் கண்டறியப்பட்டிருக்கிறது. கல்லூரி வளாகத்தில் முறையான அந்த வடிகால், அதாவது அந்த கல்லூரி உணவு விடுதியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த வடிகால் எதுவும் முறையாக பராமரிக்கப்படவில்லை. துர்நாற்றம் வீசும் நிலைமை இருக்கிறது. அதே போல கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு விடுதிக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த தரைகள்ல அதிக அளவு ஓடுகள் பெயர்ந்த நிலையிலும், தண்ணீர் அளவு தேங்கி அதிக அளவு கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசும் நிலையிலும் இருந்ததோடு அந்த சமையலறை சுவர்கள் அனைத்துமே கருப்பு நிறத்துல படிவம் படிந்திருந்ததோடு சிலந்திகள் இருந்ததும் கண்டறியப்பட்டு அந்த உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இன்றும் ஆய்வு மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.